இந்தியா பாகிஸ்தான் தமிழக அரசுடைய ஆதரவு எப்படி இருந்துச்சு, எப்படி பார்க்கணும்? இல்ல, தமிழக அரசுக்கு இதுல வேலை இல்லை. அரசு என்பதில்லை, ஒட்டுமொத்த இந்திய குடிமக்கள் அனைவரும் யோகவித்த ஜாதி மதம் அனைத்திற்கும் அப்பாற்பட்டு இந்தியா என்று நாடு என்று வருகின்ற நேரத்தில் இதற்கு முன்பாக 1971 பாகிஸ்தான் வங்கதேச போர் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதற்கு பிறகு இந்தியாவின் நிலைப்பாடு உறுதிப்படுத்தப்பட்டது. அதே போல இந்த போரின் மூலமாக இன்றைக்கு அனைத்து உலக நாடுகளின் பார்வை இந்தியாவின் மீது வருகின்ற அளவிற்கு இந்தியா மிக ஆணித்தரமாக தன்னுடைய பலத்தை உறுதியை நிலைநாட்டியிருக்கின்றது. அதற்கு ஒரு சக்தி வாய்ந்த பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான மத்திய அரசு சரியான ஆக்கப்பூர்வமான, இன்னும் சொல்லப்போனால் ராணுவம் இன்றைக்கு உலக நாடுகளுக்கு வல்லரசுக்கு இணையாக, நமது இந்தியா வல்லரசுக்கு இணையாக உருவாகியிருக்கின்றது என்பதை நிரூபிக்கின்ற ஒரு தருணமாக இந்த போரை மக்கள் பார்த்திருக்கிறார்கள். இதிலே ஜாதி மதம் அரசியல் கட்சிகளை அப்பாற்பட்டு இந்தியர்கள் என்ற நிலைப்பாட்டிலே தான் இதை அனைவரும் ஒரே கண்ணோட்டத்தோடு பார்க்க நேர்ந்தது, பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ராணுவ வீரர்கள் நலம் பெற வேண்டும், ராணுவ வீரர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்கள் சிந்துகின்ற ரத்தம் நம்மை காக்கின்ற துளிகளாக இருக்கின்றது என்பதைத்தான் அண்ணன் எடப்பாடி அவர்கள் எந்த தலைவரும் சொல்லாத அளவிற்கு தன்னுடைய பிறந்த நாளை இந்திய ராணுவர்கள் நலன் காக்கின்ற விழாவாக நீங்கள் கொண்டாட வேண்டும் என்று சொல்லிதான் நேற்றைய தினம் தமிழகம் முழுவதும் கழக அமைப்பு ரீதியாக உள்ள 82 மாவட்டங்களில் மாபெரும் ரத்த தான முகாமை இந்திய ராணுவர்களை நலன் காக்கின்ற விழாவாக மாற்றி அமைத்த ஒரே பெருமைக்குரிய தலைவர் என்று சொன்னால் வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் பிறந்த நாள் அமைந்தது என்பதை இந்த நேரத்தில் தருணத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதிமுக ஆட்சி காலத்தில் வன்னியர்களுக்கு ஒரு 10.5% வந்து இப்போ வந்து திமுக அரசு வந்து இது பண்றாங்க, திரும்ப பெறப்பட்டிருக்கு. அதே போல வந்து அது தொடர்ந்து வந்து முதலமைச்சர் கிட்ட வலியுறுத்தியும் அது வந்து செவி சாய்க்காம இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடைபெற்ற அந்த பாமகவோட மாநில மாநாட்டில் வந்து வன்னியர் மாநாட்டில் வந்து தெரிவிச்சிருக்காரு. இது அவங்க மாநாட்டில் அவர்கள் உணர்வை வெளிப்படுத்துகின்றார்கள். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி, அவர்களின் உணவை அவர்கள் வெளிப்படுத்துகின்ற இடமாக ஒரு மாநாடோ பொதுக்கூட்டமோ நடத்தினால் அதன் மூலமாக தெரிவிப்பார்கள். அந்த வகையில் அவருடைய உணர்வை இன்றைக்குள்ள நடப்பை தெரிவித்திருக்கின்றார்கள். அன்றைக்கு மாண்புமிகு அண்ணன் எடப்பாடி அவர்கள் அறிவித்த நேரத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பிறகு அதன் மூலமாக நடத்தப்படும் என்ற கருத்தை சொன்னார்கள். நாங்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு அன்றைக்கு அந்த கருத்தை ராமதாஸ் உட்பட பாமக நிறுவன தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் பெரியவர் ராமதாஸ் உட்பட அனைத்து அரசியல் கட்சிகளும் வரவேற்றன ஜாதிவாரி கணக்கெடுப்பை. நாங்கள் தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருந்தால் அந்த நிலைப்பாட்டை நிச்சயமாக செய்திருப்போம். இவர்கள் காலம் தாழ்த்தி ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பதை வெறும் அரசியலுக்கு மட்டும் பயன்படுத்தி நடைமுறைப்படுத்தாமல் 5 ஆண்டுகளை தட்டி கழித்து விட்டார்கள். அதன் உணர்வுதான் அந்த மாநாட்டில் பிரதிபலித்திருக்கின்றது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.